ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் தேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்வென்ஷனல் தேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷனல் தேட்டரை ட்ரெடிஷ்னல் இல்லைன்னா மெயின் ஸ்ட்ரீம் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் கன்வென்ஷனல் தேட்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு லாங் ஸ்டாண்டிங் அப்ரோச் டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுபடி பர்ஃபார்ம் பண்ணுறது தான் கன்வென்ஷனல் தேட்டரில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு தனி ரூல்ஸ் இருக்குது அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ணணும் கன்வென்ஷனல் தேட்டரில். அண்ட் இந்த தேட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1000 இயர்ஸ், அரவுண்ட் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஏன்ஷியன் க்ரீக் ட்ராமா அண்ட் அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் டைம்லேயுமே இந்த கன்வென்ஷனல் தேட்டர் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு கிளியரான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு ப்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் அதில் என்ன எப்படிலாம் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும், ஆக்டர்ஸோட ரிஹர்சலு, அந்த ஸ்பெசிஃபிக் ரோல்ஸோட ரிஹர்சலு அண்ட் ஒரு ஸ்டேஜோட ஃபார்மல் செட்டிங் அப்படின்னா அந்த ப்ராப்ஸு, காஸ்டியூமு, லைட்டிங்கு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கைடன்ஸ் இருக்கணும். அந்த செட்டிங்கை பொறுத்த வரைக்குமே இந்த கன்வென்ஷனல் தேட்டரில் ஒரு கிளியரான கைடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் கன்வென்ஷனல் தேட்டர்லேயே ஒரு இம்பார்ட்டண்டான மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த் வால் அப்படின்னா அந்த விசிபிள் இருக்கு இல்லையா, இன்விசிபிள் பேரியர் அப்படின்னா பர்ஃபார்மர்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்காது. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பாட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு மோனோலாகலாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு டயலாகாக இருக்கட்டும், அவங்க பாட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே சும்மா அவங்க பர்ஃபார்மன்ஸை தான் பார்ப்பாங்களே தவிர இவங்களோட இன்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது கன்வென்ஷனல் தேட்டரில். அண்ட் கன்வென்ஷனல் தேட்டரில் ஆக்டர்ஸ் அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர ஆடியன்ஸோட ப்ரெசன்ஸ் அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் ஆக போகிறதே இல்லையே. ஸோ அதில் ஆடியன்ஸோட ப்ரெசன்ஸை அவங்க இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த ஆடியன்ஸ் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பேசிவ் ஒர்க் மட்டும்தான். அவங்க சிம்பிளி அந்த என்ன நடக்கு அப்படிங்கிற ஆக்ஷனை வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். ஆக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது கன்வென்ஷனல் தேட்டரில். அண்ட் இந்த ஸ்டைல் ஒரு இலூஷன் ஆஃப் ரியாலிட்டியை கொடுக்கும். ஆடியன்ஸ் சிம்பிளி வெளியே போகிறோம் அண்ட் அந்த ஸ்டோரியை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை மட்டும்தான் அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஆக்டர் ஒரு லைன் பை லைனாக ஒரு மோனோலாகையோ இல்லைன்னா டயலாகையோ டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அண்ட் அதே சைடில் ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க தான் செய்வாங்களே தவிர அதில் ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்காது. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த கன்வென்ஷனல் தேட்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அண்ட் அந்த பிளேஸ்லாம் அந்த ட்ராமாலாம் ஒரு ஆக்டாக டிவைட் ஆகிருக்கும். அந்த ஆக்ட்ஸ்குள்ளே இத்தனை சீன் இருக்கணும். மொத்தம் 5 ஆக்ட்டு. அந்த 5 ஆக்ட்டுக்குள்ளே 4 சீனு 3 சீன் அப்படிலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. அது எல்லாமே வெல் ஆர்கனைஸ்டாக பிளான்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லீனியரான ஸ்டோரி லைன் தான் ப்ராக்ரஸ் ஆகும். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ப்ளே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லீனியரான ஸ்கிரிப்ட் தேவை. அண்ட் இதில் ஆடியன்ஸ் ஒரு கிளியர் பாத், இந்த நரேட்டிவ் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து பார்க்குறது மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கன்வென்ஷனல் தேட்டரில் ஒரு ட்ராஜடியாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், மெலோ ட்ராமாஸாக இருக்கட்டும். அண்ட் மெலோ ட்ராமாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரீமான எமோஷன்ஸை கொடுக்கறது தான் மெலோ ட்ராமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இது எல்லாமே அதோட ஓன் ரூல் தான்.
ஒரு ஓன் ரூலை வந்து நம்ம ஆனால் ப்ரீஸ்கிரிப்ட் பண்ணி வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். அண்ட் ட்ராஜடி வந்து ஆஃபன் எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸான தீம்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ட்ராஜடினாலே மேக்ஸிமம் சேட் எண்டிங்காக தான் இருக்கும். இப்போ காமெடி அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஹியூமராக இருக்கும். அண்ட் ஒரு ஹாப்பியான ரெசல்யூஷன், கடைசி வந்து ஒரு ஹாப்பியான எண்டிங் கிடைக்கும். அதே இது மெலோ ட்ராமாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸை வந்து எவோக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்டு ஆக்டிங் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இந்த தேட்டரோட சஃபிஷியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியாக வந்து எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செட்டோட டிசைனாக இருக்கலாம், லைட்டிங் எஃபெக்ட்டு, காஸ்டியூமு, அந்த மொத்தமாக எல்லாமே வந்து அந்த தேட்டரோட கன்வென்ஷனுக்கு தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணணும். அண்ட் அப்படி பிளான் பண்ணும்போது தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ட்ராஜிக் பிளேயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ராஜடி அப்படின்னா ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும், கடைசியாக வந்து நம்ம வந்து எல்லாருமே செத்து போயிடுவாங்க, இல்லை ஒரு சேடான எண்டிங் கொடுக்கும். அப்போ வந்து அதில் வந்து ஒரு பிரைட்டான லைட்டிங்கோ ஒரு பிரைட்டான காஸ்டியூமோ யூஸ் பண்ணால் அது நல்லா இருக்காது. அது வந்து பிக்சரைஸ்டாக வந்து இருக்காது. ஸோ ஒரு டிம்மான லைட்டு, அந்த டார்க் கலர் காஸ்டியூமு, இது எல்லாமே வந்து ஒரு சோம்பரான மூடை வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே இது ஒரு காமெடி அப்படின்னா ஒரு பிரைட்டான லைட்டு, கலர்ஃபுல் காஸ்டியூமு, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து போட்டு தூக்கி காட்டணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும், இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் கன்வென்ஷனல் தேட்டரில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து டிப்பிக்கலாக வந்து நிறையா வீக்ஸ் வந்து ரிஹர்சல் எடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் வந்து பயங்கரமாக பண்ணணும். ஒரு மூமெண்ட்ஸை கூட வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணாத அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே வந்து டேரக்டரோட டைரக்ஷனில் தான் வந்து நடிக்கணும் கன்வென்ஷன் தேட்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் டேரக்டர் தான் வந்து ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள். அந்த ஸ்கிரிப்டுக்கு, கைட்லைனுக்கு, ஆக்டரோட ஆக்டிங்க்கு எல்லாமே வந்து டேரக்டர் தான் வந்து அவர் சொல்கிறது தான் ஃபைனலாக வந்து அவர் தான் வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். ஸோ அவர் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பிக்சரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேட்டரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேட்டரை பொறுத்த வரைக்குமே எல்லாமே வந்து இந்த கன்வென்ஷனல் தேட்டர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கிரிப்டாக தான் இருக்கணும். எல்லாமே வந்து அந்த ஆக்டர்ஸு, அந்த ஒரு அவங்களோட ஆக்ஷன்ஸு எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக இப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மாடர்ன் தேட்டருக்கு வந்து இது அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் கன்வென்ஷனல் தேட்டர். ஏன்னா நம்ம இது வரைக்கும் இப்போ உள்ள தேட்டர்ஸ் அந்த ட்ராமாஸ் மாதிரிலாம் வந்து அப்போ கிடையாது. எல்லாமே வந்து அந்த டைரக்டர் சொல்கிற மாதிரி தான் வந்து இவங்க ஆக்டர்ஸ், அந்த டயலாக், ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5th century BCயில் தான் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விக்ட்ரோசா அண்ட் ரினைசன்ஸ் ட்ராமாலாம் வந்து அந்த ஏன்ஷியன் தேட்டரில் வந்து நடந்திருக்கு. அப்புறம் வந்து ஷேக்ஸ்பியர், மார்லோவோட ட்ராமாலாம் வந்து 19th century. அப்போ ஏன்ஷியன் கிரீக் தேட்டர் வந்து 5th centuryலே வந்து நமக்கு வந்து வந்ததாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்வென்ஷனல் தேட்டர்னால் என்னென்னு பார்க்கலாம் இல்லையா. அண்ட் நான் கன்வென்ஷனல் தேட்டர் வந்து அப்படியே கன்வென்ஷனல் தேட்டருக்கு வந்து ஆப்போசிட். இப்போ நான் கன்வென்ஷனல் தேட்டர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிபார்ச்சர் ஃப்ரம் ஒரு ட்ரெடிஷ்னல் தேட்டர். அந்த ட்ரெடிஷ்னல் தேட்டரோட ஆஃபரிங்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்காது. அண்ட் இது வந்து ஒரு இனோவேட்டிவாக, எக்ஸ்பிரிமெண்டல் வேயாக வந்து மக்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நான் கன்வென்ஷனல் தேட்டர். அது வந்து ட்ரெடிஷன் மெத்தட், இது மாடர்ன் மெத்தட்னு எடுத்துக்கலாம். அண்ட் கன்வென்ஷனல் தேட்டரை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த ப்ரொசீனியம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ் செட்டப் வந்து ஆடியன்ஸ் வந்து வாட்ச் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வந்து வெறும் சிங்கிள் வியூ பாயிண்டில் மட்டும்தான் வந்து தெரியும். அந்த கன்வென்ஷனல் தேட்டரில் ஒரே சிங்கிள் வியூ பாயிண்ட் தான். ஆனால் நான் கன்வென்ஷனல் தேட்டரில் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்பேஸும் ஸ்டேஜிங்கும் வந்து நம்ம ஒரு 3 பக்கம் இல்லைன்னா அந்த 4 பக்கமுமே இருந்து வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு நான் ட்ரெடிஷ்னலாக அண்ட் அவுட்டோர் செட்டிங்கோட நிறைய ஈவன் ஸ்ட்ரீட்ஸில் கூட வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வேணும்னா ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு இன்ட்ராக்ட்
இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு நடுவுல வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் கன்வென்ஷனல் தியேட்டர் வந்து எப்படின்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி அதோட ஸ்ட்ரக்சர்லயா இருக்கலாம், நரேட்டிவ்லயா இருக்கலாம், ஒரு பயங்கரமான ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கும். அண்ட் இந்த ட்ரெடிஷ்னல் தியேட்டரை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு லீனியர் ஸ்டோரி தான். அண்ட் நான் கன்வென்ஷனல் தியேட்டரை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நான் லீனியராக கூட இருக்கலாம். ஒரு எப்படின்னா, ஒரு கிளியரான பிகினிங், ஒரு மிடில் அண்ட் எண்டு வந்து இருக்கணும். அண்ட் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் நான் கன்வென்ஷனல் தியேட்டருக்கும் கன்வென்ஷனல் தியேட்டருக்கும். நம்ம வந்து இதுக்கு ஒரு நான் லீனியராக இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து கன்வென்ஷனல் தியேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து நான் கன்வென்ஷனல் தியேட்டர். ஸ்டோரி வந்து நான் லீனியராக தான் இருக்கும். அதே டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டருக்கே வந்து அவுட்டாக தான் இருக்கும். இப்போ மாற்றி மாற்றி ப்ரெசென்ட் பண்ணாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த அப்ரோச் வந்து ஆடியன்ஸை வந்து எதுக்கு என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட ஆக்டிவாக, அதில் வந்து பேசிவாக இருப்பாங்க இல்லையா கன்வென்ஷனல் தியேட்டரில், இது வந்து ஒரு ஆக்டிவான லிசனர்ஸாக ஊடல வந்து அவங்க நிறைய இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் வந்து இந்த நான் லீனியர் தியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக நான் லீனியர் கன்வென்ஷனல் தியேட்டரில் வந்து நான் கன்வென்ஷனல் தியேட்டரில் வந்து என்ன இது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா எலமெண்ட்ஸ்லாம் உள்ளே வருது. வீடியோ ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம், அந்த சவுண்ட்ஸ்கேப்பு, டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு இம்ப்ரமெசிவான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த ஸ்டேஜுக்கும் ஆடியன்ஸ்க்கும் ஒரு இன்ட்ராக்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணுது. ஒரு நார்மலாக வந்தோம் போனோம் அப்படிங்கிறத விட ஆடியன்ஸ் வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அவங்கள அந்த பெர்ஃபார்மர் வந்து ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, இந்த மேஜிக் ஷோலெலாம் நடக்கும்ல, அதே மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டைரக்டரும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் அதே டைமிங்கில் நம்மளோட ஆக்டர்ஸுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குற அவங்களும் காது கொடுத்து கேட்பாங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இந்த இடத்துல தான் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பார்க்காக இருக்கலாம், ஒரு லிவிங் ரூமில், ஒரு ஸ்கூல் கிரவுண்டில், இதே மாதிரி எல்லா ஏரியாஸ்லேயுமே வந்து இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இன்ட்ராக்ஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரியரை வந்து ஹெல்ப் பண்ணும். பெர்ஃபார்மர்ஸ்க்கும் அந்த வியூவர்ஸ்க்கும் நடுவில் உள்ள பேரியரை ஹெல்ப் பண்ணி, அண்ட் வந்து அவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண வைக்கும். அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து நம்ம நான் கன்வென்ஷனல் தியேட்டரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நிறைய கல்ச்சரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் அதோட கல்ச்சுரல் தீம் வந்து நிறையா. அண்ட் அந்த தியேட்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட டாபிக்ஸ் அண்ட் அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து அந்த ட்ரெடிஷ்னல் தியேட்டரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ட்ரெடிஷ்னல் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிங்லையா இருக்கலாம், டிரெக்ஷனில், டிசைனில், மியூசிக்கில், எல்லா பவுண்ட்ரிஸையுமே வந்து இது பிரேக் பண்ணிட்டு வரும். அண்ட் ஓவராலாக நான் கன்வென்ஷனல் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணி அண்ட் ஆர்ட் வந்து ஒரு ரீடிஃபைன் பண்ணுறது தான் வந்து நான் கன்வென்ஷனல் தியேட்டர். இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்படியும் இருக்கலாம், இப்படிலாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணி அவங்களையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக அந்த பர்ஃபார்மன்ஸை கொண்டு போகணுன்னு நினைக்கிறது தான் வந்து நான் கன்வென்ஷனல் தியேட்டரோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு இனோவேட்டிவான வே. அண்ட் இது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஒரு ஆடியன்ஸையுமே வந்து ப்ரொவோக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனை வந்து ஒரு பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் கன்வென்ஷனல் தியேட்டர். அண்ட் ஒரு ஆடியன்ஸ் வந்து ஓப்பன் அப் ஆகி நிறைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்து ஒரு நேச்சராக இருக்கும். நம்ம வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இல்லாமல் நேச்சராக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போகும் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.